ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் பஜாஜ் ஃபினான்ஸ் கார்டை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை JennesViews.online. நம்ம இப்போது ஃப்ளிப்கார்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்துருக்க ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் அலௌடான்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் வாங்க முடியும். நீங்கள் அதை முன்னாடியே செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் கார்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பைனோ கொடுங்க. நீங்கள் டெலிவரி அட்ரஸ் எல்லாமே ஏற்கனவே போட்டு வச்சுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி வாங்கணுங்கிறத கொடுத்துருங்க. டெலிவரி கொடுத்துருங்க. அடுத்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷனில் வந்ததுக்கப்புறம் இங்கே தான் நம்ம கார்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம இஎம்ஐ அண்ட் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ன்னு இருக்கிற இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம். இதில் நோ காஸ்ட் இஎம்ஐ அந்த பேஜை கிளிக் பண்ணிக்குவோம். நீங்கள் இந்த இடத்துல எந்தெந்த பிளான் உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 3 மந்த் மட்டும்தான் கொடுத்துருக்கு. சில இதில் 6 மந்த் கொடுப்பான், 9 மந்த் கொடுப்பான். அது நீங்கள் எத்தனை மந்த் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு பார்த்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களோட கார்டு நம்பர், அதாவது பஜாஜ் கார்டோட நம்பர், உங்களுக்கு பஜாஜ் கார்டு நம்பர் தெரியல அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட பஜாஜ் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பான். கார்டு மேலே ஒரு நம்பர் இருக்கும், அதுவும் வேலிடிட்டி மந்த்தும் இயரும் கொடுத்துருப்பான். அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்பேஸ் பாரில் உங்களோட கார்டு நம்பரை போட்டுட்டு எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயரை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்டை நீங்கள் இங்கே பஜாஜ் கார்டு இஎம்ஐ யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். இதோட நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பஜாஜோட பேஜ்க்கு போகும். அங்கே உங்கள் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த சென்ட் பண்ண ஓடிபியை நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்டை நீங்கள் பஜாஜ் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். பஜாஜ் கார்டை பொறுத்தளவு மந்த்லி இஎம்ஐ மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பஜாஜ் ப்ராடக்ட் வாங்கி 1 மந்த் கழிச்சு தான் அந்த பேமெண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான ப்ராடக்டை நீங்கள் பஜாஜ் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் அமேசானில் எப்படி பஜாஜ் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.